எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த மூணாவது ஓடியே நான் ரிவ்யூ பண்ண போறேன். இங்கிலாந்து இந்த மேட்சை 27 ரன்னால ஜெயிச்சுட்டா. சீரீஸுமே 2-1 ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா, மேட்சுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பும்ரா இன்ஜர்டுன்னு சொன்னா, அதனால பிரின்ஸ் யாதவ் உள்ள 4 சீமர் ஒரு ஸ்பின்னரோட போனா, அதை தவிர எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பும்ராவோட இன்ஜுரி பத்தி நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப அவர் எதனால இன்ஜுரி ஆனதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பகப்பதான் விளையாடுறார். ஒரு ஒர்க் லோட்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறமா வாஷிங்டன் சுந்தருக்கு நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஓவர் ட்ரேடிங்கா இருக்கலாம். இல்லைன்னா அவரோட பவுலிங் ஆக்ஷன் ஒரு பயோமெக்கானிக்கலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்ஷன். அதனாலதான் அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில போட்டோன்னுமே அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இப்ப விளையாடாதே இன்ஜுரி அதனால ஆறுதுன்னா அந்த ஆக்ஷனை சரி பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா எப்ப இன்ஜுரி வர போறதுன்னு சொல்ல முடியாது. சோ ஒரு 2 மேட்ச் வரைட்டு இன்ஜுரி வருதுன்னா அந்த ஆக்ஷனை சரி பண்ணிதான் ஆகணும். ஆனா அவ பண்ண மாட்டா. இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா அவ சகீப் மெஹமூத் ஒக்காத்தி வச்சுட்டு, ஏன்னா அவர் இன்ஜுரி வந்த மாதிரி எனக்கு தெரியல, அவரை ஒக்காத்தி வச்சுட்டு ஜாஸ்ட கொண்டு வந்தா எதனால பண்ணான்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த 2வது ஓடிஏல சகீப் மெஹமூத் ஓகே அதான் போட்டு, அது தவிர அவ மாற்றமே இல்லாதான் போனா. அவ திருப்பியுமே ஜேக்கப் பெதல் ஓப்பனிங், வில் ஜாக்ஸ் நம்பர் 7 தான் போறா. ஜேக்கப் பெதல் இந்த மேட்ச் ரன் அடிச்சார். ஆனா நான் திருப்பியுமே சொல்றேன், இதே ரன் அவர் நம்பர் 4ல அடிப்பார். வில் ஜாக்ஸ் நம்பர் 7 விளையாடினா 20 ரன் மேல மீட்டர் தாண்டாது. அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு ஜேக்கப் பெதல் 4 விளையாடணும். ஆனா அப்படி பண்ண மாட்டா. கரெக்டா டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டிங் தான் எடுத்தா. இந்தியா ஆரம்பத்துல நிறைய பவுண்டரி பால்ஸ் போட்டா. அந்த ஒரு செலக்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப 4 சீமரோட போனா அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின்னர். இப்ப பும்ரா விளையாடி இருந்தாருன்னா நான் 4 சீமரோட போகணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனா இப்ப பும்ரா இல்லைன்னா பிரின்ஸ் யாதவா குல்தீப் யாதவான்னு பார்த்தோம்னா இந்த பவுலிங் அட்டாக் இந்த கொஞ்சம் ஒன் டிமென்ஷனலா ஆயிடுறது. இப்ப பும்ரா விளையாடாத இருந்தாருன்னா அந்த நடுவஸ்த விக்கெட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் இந்தியாவுக்கு இல்ல. ஆனா அக்ஷர் பட்டேலும் டிஃபென்சிவ் பவுலர், பிரின்ஸ் யாதவ் ஒரு நல்ல பவுலர். ஆனா இப்போதைக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி பவுலர் கிடையாது. குல்தீப் யாதவ் ஒரு ஒஃபென்சிவ் ரிஸ்க் ஸ்பின்னர் இருக்கணும். பும்ரா ஃபிட்டா இருந்தாருன்னா 4 சீமர்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனா குல்தீப் யாதவ் பும்ராக்கு இன்ஜுரி வந்ததுனால குல்தீப் யாதவ் தான் விளையாடிருக்கணும். இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயுமே சொன்னேன், குர்னூர் பிரார் விளையாடினார்னா அவர் ஒரு முதல் 2 ஓவர்ல ஒரு ஓவர் போடணும். ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தே வேகமா போடுவார், லெங்க் அடிப்பார். ஆனா மூவ்மெண்ட் கிடைக்கும். குர்னூர் பிரார 2வது சேஞ்ச்ல பதக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா பதக்கினா வெறுமா வேகமா தான் போடுவார். அந்த அந்த மூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப கடைசி 4 ஓவர்ல அவரை அடிச்சுட்டா அதை பத்தி நான் அவ்வளவு சொல்ல மாட்டேன். ஆனா குர்னூர் பிரார் எப்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணார், அந்த முதல் 10 ஓவர்ல போடுறச்சேதான் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். 13வது ஓவர்ல அவரை கொண்டு வரா. இப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் முதல் 2 ஓவர், ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பிரசித் கிருஷ்ணா, அப்புறமா பிரின்ஸ் யாதவ். குர்னூர் பிராத 2வது சேஞ்சுக்கு பதக்கின்னு இருக்கவே கூடாது. எதனால பண்ணான்னு எனக்கு புரியல. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவே ஒரு மேட்ச் பண்ணா. இங்கிலாந்து நான் சொன்னேன் ஜேக்கப் பெதல் அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாடுறேன்னு சொன்னேன். ஆனா இந்த மேட்ச் நல்லா விளையாடுறாரு. 30 ஓவர்ல 192 ரன் அடிச்சா. அப்புறமா ஜோ ரூட் அந்த பவர் ஹிட்டிங்க பத்தியே அவ்வளவு இது பண்ணாமே ஒரு 48 பந்துல ஒரு 74 அடிச்சு 150 ஸ்ட்ரைக் ரேட் விளையாடுன்னு ரொம்ப நல்லா விளையாடு. ஜாஸ் பட்டர் கடைசியில அடிச்சிருப்பேன். ஹாரி புரூக் அது அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனா அதை நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப நம்பர் 4 பொதுவான ஒரு காலத்துல ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இறக்கிட்டு ஜேக்கப் பெதல் 4னா கடைசியில ஹாரி புரூக் ஜாஸ் பட்லர் பிரிச்சுடுவா. சோ அந்த மாதிரிதான் நான் பண்ணுவேன். அவ அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா சாம் கரன் நம்பர் 7லயும் விளையாடலாம், நம்பர் 7லயும் அவர் அடிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு இதோட தான் நான் போவேன். ஆனா அவ அப்படி பண்ற மாதிரி தெரியல. இந்தியாவுக்கு அந்த ஒஃபென்சிவ் ஆப்ஷன் நடுவுலயே இல்லை. ஏன்னா ஓப்பனிங் போலர்ஸ் விக்கெட்டே எடுக்கல. பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்தார். ஆனா 30 ஓவர்ல 192 ரன்னா இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆரம்பத்துல ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும், பண்ணல.
பிரின்ஸ் யாதவ் நான் சொன்ன மாதிரி நல்ல பவுலர், ஒன்னும் பயமுறுத்துற மாதிரி ஒரு பவுலர் கிடையாது. குர்னூர் பிராட் வந்து தப்பான ரொம்ப கடைசியில தான் கொண்டு வந்தா. 13வது ஓவர் தான் முதல் ஓவரே போட்டு. அக்ஷர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஸோ இந்த அட்டாக்கை வச்சுட்டு முதல் பவுலிங் வந்து பணிந்திருக்கவே முடியாது. அப்புறமா என்ன சொல்றதுன்னா, நம்ம டாஸ் ஜெயிச்சிருந்தோமா முதல் பவுலிங் பணிந்திருப்பாலாம் இந்த அட்டாக்கை வச்சுட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா, நான் பேட்ஸ்மேனை நான் 387 ரன் கொடுத்துட்டு 360 வந்தா அது நல்ல பேட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சேஸ் பண்றது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா பத்தி நிறைய பேச்சு வந்தது, ரொம்ப நல்லா விளையாடினார். அந்த அந்த கடைசி நேரத்துல மட்டும் அடிச்சார். ஆனா அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு உழைச்சி அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை பத்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா அவர் ரொம்ப நன்னா விளையாடினார். சுப்மன் கிலும் நன்னா விளையாடினார். விராட் கோலி வந்து அவருக்கு பேட்ல படாதையுமே அவர் 74 ரன் அடிச்சுட்டு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினார். ஸோ அந்த 380 சேஸ்னால நான் அது பெருசா நான் குறையே சொல்ல மாட்டேன். அவரோட பேட்ல படாத நாள்லயே அவர் வந்து அப்படி அடிச்சிருந்திருக்காருன்னா அது ஒரு நல்ல சைன் தான் சொல்லுவேன். திருப்பியும் சொல்றேன், KL ராகுல் நம்பர் 6 அது என்ன லாஜிக் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறமா இப்ப இஷான் கிஷன் நம்பர் 4 இருக்குன்னு வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். நான் திருப்பியும் சொல்றேன், அது என்ன பண்ணணும்னா, அவ இப்ப அத பண்றா. அவ முதல்ல விக்கெட் விழுந்த உடனே இஷான் கிஷனும் KL ராகுல வந்து நம்பர் 4 இறக்கணும். அவ வந்து இப்ப அப்படி பண்றா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பண்ணிட்டு ஒரு ஜோஹானஸ்பர்க்ல வந்து ஒரு ஒரு 50க்கு 2 10 ஓவர் வந்ததுன்னா அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கினாதான் இது பண்ணி பிரயோஜனமே கிடையாது. சோ அவ வந்து எப்ப ஸ்ரேயஸ் ஐயர் இறக்கணும்னு கத்துன்ட்டு பண்ணணும். வந்து பொதுவா எல்லா மேட்சுமே இப்ப அப்படி பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்கால போய் மாத்தி பண்ணானா பிரயோஜனமே படாது. சோ அப்படிதான் நான் சொல்லுவேன். KL ராகுல் நம்பர் 6 எதுக்கா அப்படி பின்னாடி இறக்குறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா லெப்ட் ஹேண்டர்னு சொல்லுவா. இப்ப இங்கிலாந்து பவுலிங் பார்த்தோம்னா, கசத் கின்சன் 6 ஓவர் 24, அப்புறமா அவர் பவுலிங் போடவே இல்லை. சாம் கரன் வந்து பொய் பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்துறாரு. நிறைய ரன்னு வந்ததுனால அந்த பொய் பவுலிங் போட்டு தான் அந்த கடைசியில விக்கெட் விழுந்தது. ஆதில் ரஷீத் இந்த 2 சீரீஸ்டுமே வரவே இல்லை. இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சு போயிருந்திருக்கு. அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஜேக்கப் பெதல் வந்து 7 ஓவர் கொடுத்தா. ஏன்னா 380 ரன்னால ஸ்பின்னர்ஸ் வந்து அடி வாங்கினதுனால ஜேக்கப் பெதல் 7 ஓவர் 49 ரன் வந்து குட் ரிசல்ட் ஃபார் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கிலாந்துக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இதனால சகீப் அஹ்மதை உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. அவரை திருப்பி கொண்டு வந்தானா அந்த ஹாரி புரூக் நம்பர் 5, ஜேக்கப் பெதல் 4, வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்னா இங்கிலாந்து வந்து கண்டிப்பா அந்த 2027 வேர்ல்ட் கப்ல இந்த இத்தனை நாளா ODIல வந்து ஜெயிக்கல, இப்பல இருந்து கொஞ்சம் ஜெயிச்சுட்டே போறான்னா அந்த வேர்ல்ட் கப்ல நன்னா விளையாடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இந்தியாவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இது 20 ODI இருக்கு இன்னும் பாக்கி. இப்ப இருக்கிற பவுலர் எல்லாம் பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுவார். அதை தவிர பிரசீத் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிராட், ஹர்ஷித் ராணா. இப்ப இந்த 4 பேரும் 20 ODIல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போறான்னா சொல்ல முடியாது. அவ வேர்ல்ட் கப் ஸ்டாண்டர்டுக்கு வர போறாளா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நன்னா போட்டாலுமே வர போறது கிடையாது. இப்ப கேட்டா டிரான்சிஷன் பீரியட், பில்டிங் த டீம்ங்கிறா. நீ பில்டிங் த டீம்னா இப்ப நீ எவ்வளவு நாளை கோச்சா இருக்க போறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீ இன்னும் 2 வருஷம் கோச்சா இருந்துட்டு அவ உன்னை தூக்கிட்டாலோ இல்லைன்னா நீனே நடந்து போனான்னா புதுசா வர கோச் வந்து நீ வளர்த்தின பிளேயர் தான், வளர்த்து விட்ட பிளேயர் தான் வச்சுக்கணும். இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டாலாம் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டான்னா அந்த யாருமே இருக்க மாட்டா செலக்ட் பண்றதுக்கு. திருப்பி இன்னொரு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வளர்த்து விடணும். இந்த ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. நீ எவ்வளவு நாளைக்கு கோச்சா இருக்க போற? சோ இது இதனால நான் சொல்றேன், என்னோட இது எப்படி இருக்கும்னா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷாமி, ஜஸ்டின் பும்ரா ஒரு இடிக்கிற ஃபாஸ்ட் போலிங் அட்டாக். அதை விட்டுட்டு நம்மளே எவ்வளவு நாளைக்கு கோச்சா இருக்க போறோம்னு தெரியல. பார்த்தா நம்ம வந்து வளர்த்து விட போறோமா ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய சீமர்ஸ். எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி எடுக்கிற பேச்சு எதனால வந்தது? ஏன்னா நம்ம இருக்கிற பிளேயரே கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கலாம். யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேன். இத்தனை நாள் நான் இதை பத்தி நான் பேசவே இல்லைன்னா
இந்த மாதிரி ஒரு ஓடிஐ டீம் ஜெயிச்சுட்டே இருக்கிற ஒரு ஓடிஐ டீம் போய் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு ஓடிஐ கிரிக்கெட்ட லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வரணுமா? இப்ப யாராவது இப்ப நிறைய எல்லாருமே ஸ்பின்னர் இந்த 23 வேர்ல்ட் கப்ல நன்னாதான் விளையாடினா கேட்டா வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5, அக்ஷர் பட்டேல் நம்பர் 5, கேஎல் ராகுல் நம்பர் 6. இப்ப கேஎல் ராகுல் நம்பர் 6 என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. நான் அவரோட பொசிஷனே கிடையாது. அப்புறமா இருக்கிற இந்த பவுலர் எல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு நியூ பவுலர்ஸ் எடுத்துன்னு வர போறோமா? 20 ஓடிஐ தான் இருக்கு. நிறைய ஓடிஐலுமே இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுல அடிக்கடி விளையாட போறது கிடையாது. சோ எந்த அளவுக்கு அவளை வளர்த்து விட்டுட்டு இந்த 3 பேரு பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஷமி அளவுக்கு பாதியாவது கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. அப்புறம் ஸ்பின்னரும் பார்க்கலாம். அப்ப குல்தீப் யாதவ் விளையாட போடுறா விளையாட மாட்டுறா தெரியாது. ஜடேஜா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வெளியில அமிச்சாச்சு. அக்ஷர் பட்டேல் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையுமே பார்த்தோம். அவர் பந்து திருப்பறது கிடையாது. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போட்டர். ஒரு 250 சவுத் ஆப்பிரிக்கால டிஃபெண்ட் பண்ணணும். அக்ஷர் பட்டேல் வந்து டிஃபென்சிவா போட்டர்னா இந்த எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரை உக்காத்தி வச்சுட்டு இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு போனா இந்தியா ஜெயிக்க மாட்டா, டிஃபெண்ட் பண்ண மாட்டா அந்த 250. ஸோ இதுதான் நான் சொல்றேன். ஒரு பிளேயர் வந்து இப்ப ஜடேஜாக்கே ஒரு பேட்டிங் பவர் ஹிட்டிங் குறைஞ்சு போயிடுத்து, பவுலிங்க்கு அந்த அளவு இந்த 3 வருஷம் முன்னாடி வரலன்னா டெக்னிக்கை பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணும். நான் முன்னாடி ஒரு ஷார்ட்லயே போட்டேன். அதை விட்டுட்டு உடனே ஒரு பிளேயரை கைட்டி விட்டுட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து 4 ஓவர் பவுலிங் கொடுக்குறா, ஒரு பேட்டிங் இறங்க போறதுனாவே எனக்கு தெரியல. சோ இது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு ஒரு செட்டில்டா இந்த டீமை வந்து கொதறி விடுறா. சோ எனக்கு என்ன புரியல. சோ என்ன சொல்லுவேன்னா, எல்லா பழைய ஆளும் திருப்பி கொண்டு வரணும் கண்டிப்பா பண்ண மாட்டா. அவ கொண்டு வரலன்னா இந்த 20 ஓடிஏல எப்படி இந்த புதுசா வந்த பவுலரை இம்ப்ரூவ் பண்ண போறான்னு பார்க்கணும். அவ சரியா பண்ணலைன்னா இந்தியா இந்த வேர்ல்ட் கப் பேட்டிங் எவ்வளவு நல்லா பண்ணாலுமே இந்த வேர்ல்ட் கப்ல பவுலிங்னால கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மை ஒப்பீனியன் வாட்சஸ்.